இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேதங்கள் இல்லை என்றால் வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிறோம், எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் லட்சியத்தை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி இன்றைக்கு காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னார். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை திறந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவனின் ரதங்களை குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மயப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மயப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேற்ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் கிராமம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவர்கள் நடுவே வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிட்டு. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போகப்படினார். ஜலம் புலந்து பிரிந்து போயிட்டது. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிரகாரே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் சாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கால்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை ரத்தத்தோடே நடக்கவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணையை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடிய காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரர்களையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்திலே பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவமும் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவராயிலும் தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரை வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாக கர்த்தர் அந்நாளில் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடந்ததை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தார். நாம் அனைவரும் எழுந்திருந்து ஈஸ்டர் பண்டிகை கீதத்தை நாம் பாடுவோம்.
கீதங்கள் கீர்த்தனைகள் புத்தகத்திலே பின் வருகிற ஆராதனை முறைமை பக்கங்களிலே 41வது பக்கம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளாகிய ஈஸ்டர் பண்டிகை கீத பாடலை பார்ப்போம். இரண்டாம் வேத பாடம் வாசிக்க கேட்கிறோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் முடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவருக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர் போலானார். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலியாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. யாவர் எழுந்திருந்து நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். யாவர் எழுந்திருப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதனை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தமானவர்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கிடவோம். கர்த்தாவே, கிறிஸ்துவே, பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரீபியும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராமரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். ஜெபம் பண்ண கிடவோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கான சுருக்க ஜெபம். எல்லாம் வல்ல கடவுளே, உமது ஒரே மைந்தனான இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீ மரணத்தை வென்று உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது அடியாராகி நாங்கள் நாள்தோறும் பாவத்திற்கு மரித்து நீதிக்கென்று பிழைத்து என்றும் உயிர்த்தெழுந்த இயேசுவோடு வாழும் வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு உம்மை வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதை நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதை மெய் சியாதியிலும் தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற ஒரு அடியாராகி நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்களுக்கு எதிராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் ஒரு மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்தியுள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்கள் கிருபை எடுத்து சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறீர்கள் அருளச் செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே ஒரு சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையை நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிடலும். ஈஸ்டர் பண்டிகை நாட்களிலே பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தை வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து சகல கிரியைகளையும் உங்களுக்காக நடப்பிப்பாராக. இந்த நாளில் நாம் தியானத்திற்காக திருமண்டலத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு உயிர்த்தெழுதலை கொண்டாடுதல். திருவசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்தின் 8வது வசனம். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். ஞாயிறு பாடசாலை சிறுபிள்ளைகள் திருவசனம் சொன்னார்கள்.
அறிவிக்க ஓடினார்கள். மத்தேயு 28:8. உயிர்த்தெழுதலை கொண்டாடுதல். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். மத்தேயு 28:8. உயிர்த்தெழுதலை கொண்டாடுதல். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவர்கள் சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். மத்தேயு 28:8. தலைப்பு உயிர்த்தெழுதலை கொண்டாடுதல். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவர்களுடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். மத்தேயு 28:8. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். மத்தேயு 28:8. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாக புறப்பட்டு அறிவிக்க ஓடினார்கள். மத்தேயு 28:8. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவர் சீஷர்களிடத்தில் ஓடினார்கள். மத்தேயு 28:8. திருவசனத்துடைய மிகப்பெரியாளர் ஆசிரியப்பாராக. திருவசனத்தை நாம் இணைந்து சொல்வோம். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அறிவிப்புகள். இந்த ஆலயத்திலே நீங்கள் புதிய ஆலய கட்டுமான பணிக்காக நீங்கள் வைத்திருக்கிற காணிக்கைகளை முன்வந்து படைக்க விரும்பினால் நீங்கள் முன்வந்து படைக்கலாம். மற்றும் திருச்சபைக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய ஆலய வரி, சங்கு காணிக்கை, ஆலய ஏலம், அருகில் பண்டிகை ஏலம் ஆக்கி வைத்திருப்பவர்களும் இந்த தினத்துக்குள்ளாக நீங்கள் நிறைவு செய்யும்படிக்கு உங்களை அன்போடு கூட நினைவுபடுத்துகிறேன். இன்று மாலை 6 மணிக்கு திடப்படுத்தல் ஆராதனை பாளையங்கோட்டை சேகரம் திருத்துவ பேராலயத்தில் வைத்து நடைபெறுகிறது. நம்முடைய திருச்சபை சார்ந்த 9 பிள்ளைகள் திடப்படுத்தல் எடுக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தினர் நீங்கள் அனைவரும் தவறாத கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நினைவுபடுத்துகிறோம். மற்றும் கலந்து கொள்ள விரும்புகிறவர்களும் இந்த ஆராதனையில் பேராலயத்தை நீங்கள் கலந்து கொள்ளலாம். நாளை 1ஆம் தேதி அதிகாலை 5:30 மணிக்கு ஏப்ரல் மாத வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். ஆயத்தத்தோடு ஆராதனையில் பங்கு பெற உங்களை அன்போடு நினைவுபடுத்துகிறோம். வழக்கம் போல் மாலை ஆராதனைகள் மாலை 6:30 மணிக்கு ஆலயத்தில் நடைபெறும். மாலை ஆராதனைகளிலே தொடர்ச்சியாக நீங்கள் பங்கு பெற முடியும் உங்களை அன்போடு நினைவுபடுத்துகிறேன். புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே மதியம் 12 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்க ஜெப குழுவை ஆலயத்தில் வைத்து நடைபெறும். பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் சார்பாக நீங்கள் பெண்கள் அனைவரும் கடந்து கொண்டு தேசத்திற்காக ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கூட நினைவுபடுத்துகிறோம். உங்கள் குடும்பத்திலே ஜெப குறிப்பு இருந்தாலும் இந்த பெண்களிடத்தை நீங்கள் தெரியப்படுத்தலாம். அவர்கள் இந்த ஐக்கிய சங்கத்திலே ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிப்பார்கள். புதிய ஆலய கட்டுமான பணிகள் அதனுடைய கிருபையினாலே தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்களும் வாக்கு காணிக்கைகளை தவறாது மாதந்தோறும் செலுத்தி வருகிறீர்கள். கர்த்தர் நம்முடைய கிருபையினாலே இதுவரைக்கும் முதல் கட்டமாக ரூஃப் கான்கிரீட் போடுவதற்கு அவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே நாம் அந்த ரூஃப் கான்கிரீட் போடுவதற்கான பணிகளுக்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். தடையில்லாமல் நடைபெறும்படி நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு காரியங்களை வாய்க்க செய்வாராக. இந்த வாரத்திலே என்னுடைய விருது நாட்களை கொண்டாடுகிறவர்கள் 4ஆம் தேதி திரு ஏ இம்மானுவேல், 6ஆம் தேதி செல்வன் ஐ ஜோஸ்வா ஆல்வின் மற்றும் செல்வன் எஸ் ஜெரோசல் பிறநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை வாய்ப்பில் வாழ்த்து பாடல் பாடப்படும். இதைத் தொடர்ந்து சிறப்பு ஜெபம் ஏற்படும்.
வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர் நன்மையினாலே இந்த வருடத்தை பிள்ளைகளுக்கு முடிசூட்டுவீராக. இந்த வருடத்தை பிள்ளைகள் மீது என்ன தரிசனங்கள் வைத்திருக்கிறீரோ அந்த சித்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பீராக. புதிய கிருபைகளினாலும் புதிய பலத்தினாலும் கர்த்தர் இந்த வருடத்தை ஆசீர்வதிங்க. உமது பாதைகள் நெய்யாயப்படுகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆசீர்வாதத்தினால் பிள்ளைகளை திருப்தியாக்கி நடத்துவீராக. இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் அருள் செய்யுங்க. மனவிருப்பத்தின்படி கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தியருளுவீராக. அதைக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரை கொடுத்து இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கவும் ஜெபத்தில் தரித்திருக்கவும் ஆண்டவர் உதவி செய்யுங்க. உங்களுடைய திட்டத்தின்படி பிள்ளைகளை நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாம் அனைவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 371வது பாடலை பாடுவோம். ஊர்துவாதி கீதத்தை நாம் பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 371. என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள்.
நாம் இன்று வந்தமாய் கீதங்களும் கீர்த்தனைகளும் 173வது பாடலை பாடுவோம். இன்று கிறிஸ்து எழுந்தார், அல்லேலூயா. கீதங்களும் கீர்த்தனைகளும் 173 பாடுவோம். ஜெபம் செய்வோம். முழங்கால் படிட்டு ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த பண்டிகை ஆராதனைக்காக நாங்கள் அஞ்சோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, உங்களுடைய வீட்டில் பண்டிகையை நாங்கள் கொண்டாட முடியாது நீ கொடுத்த கிருபைக்கு நன்றி. கடந்த நாட்களிலும் ஆண்டவரே, நாங்கள் இந்த நாட்களை ஆசரிக்க, உங்களுடைய பாடுமதங்களை நாங்கள் தியானிக்க, எங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்ய, மனதிரும்பின வாழ்க்கைக்கு எங்களை அர்ப்பணிக்க கற்றுக் கொடுத்த கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக சிலுவையில் அகோர பாடுபட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தேன். 3ஆம் நாளில் உயிரோடு எழுப்பினீர் அப்பா. நீ ஜீவிக்கிற தேவனாக இருப்பக்கா ஸ்தோத்திரம். நீ உயிரோடு இந்த மகிழ்ச்சியை நாங்கள் கொண்டாடும்படியாக நாளில் நம்முடைய ஆலயத்தில் கூடி வந்திருக்கிறோம். எங்களுடைய ஆவியின் வல்லமையினால் நிரப்புவீராக. உங்களுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சி தந்திருப்ப எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஈஸ்டர் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை இந்த பண்டிகை நாட்களிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கடந்த நாட்களிலே இந்த 2 நாட்களை கர்த்தருக்குள்ளாக நாம் செலவிட கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாக 2 நாட்கள் பாடல்களை நாம் பாட உதவி செய்தார். வேத வசனங்களை தியானிக்க உதவி செய்தார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளிலுமாக ஆண்டவர் 3ஆம் நாளிலும் உயிரோடு எழுதினார். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோமா? உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். என்று பாடுவோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். கரங்களை வைத்து அல்லேலூயா ஓ
அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுதினார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏன் நாம் வணங்குகிறோம் என்று சொன்னால், அவர் மரித்து போன ஆண்டவர் அல்ல, உயிரோடு எழுந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லப்பட்ட திருவசனம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 28:8. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடி போனார்கள். மதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கந்து வர்க்கம் விடும்படியாக கல்லறைக்கு சென்றார்கள். அங்க போனால் கல் புரட்டப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரை உள்ள என்ன செய்யல, அங்குள்ள தூதன் சொல்லுகிறான் பாருங்கள். 5ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 28:5. தூதன் அவர்கள் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், அவர் இங்கே இல்லை, நாம் சொன்னபடி வைத்திருந்தார், கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அல்லேலூயா. உயிரோடு இருக்கும்போது சொன்னார். 3ஆம் நாளில் உயிரோடு சொன்னாரா சொல்லலையா? வசனத்தெல்லாம் போட்டா நேராயம். ஆக தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். பிதாவானவர் அவரை உயிரோடு எழுப்பினார். இந்த செய்தியை கேட்ட உடனே 8ஆம் வசனத்தில், அதான் திருவசனம், அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. மரியாளுக்கு மேலான மரியாளுக்கு ரொம்ப சந்தோஷம். இயேசு உயிரோடு எழுப்பின எப்படி சந்தோஷமா இருக்கும். நம்ம வீட்டில் யாரும் உயிர் எழுதுனா அப்புறம் பயந்து ஓடிடுவோம். என்னடா இதுக்கு போகிறாலும் உயிரோடு வந்துட்டாருன்னு சொல்லி இருப்போமா வீட்டில் பேய் வந்துட்டு ஓடியே போயிடும் பாருங்க. அவர்கள் மிகுந்த பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷம். ஏசப்பா உயிரோடு எழுப்பிட்டார். உங்களுக்கு சந்தோஷமா இருக்குதாங்க, சந்தோஷப்படணுங்க. மரித்து யாரும் உயிரோடு எழுப்பினது வரலாறே கிடையாது. ஆமா, இயேசு மரித்து உயிரோடு எழுப்பிட்டார். அல்லேலூயா. பெரிய சந்தோஷம். எங்க ஏசப்பா உயிரோடு எழுப்பிட்டார். செத்து போனாரு, உயிரோடு வந்துட்டார். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஆண்டவர் உயிரோடு எழுப்பி எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார். ஆண்டவர் உயிரோடு எழுந்ததை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். அருமையானவர்கள், நாளிலுமாக ஆண்டவருடைய இந்த உயிர்த்தெழுதலை சந்தோஷமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி கதரை மகிமைப்படுத்துமா? அல்லேலூயா. ஏசப்பா உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், இந்த இயேசு உயிரோடு எழும்பலன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. யோவான் 20ஆம் அதிகாரம், யோவான் இல்ல, மத்தேயு 28ஆம் அதிகாரம், மத்தேயு 28ஆம் அதிகாரம், மத்தேயு 28, மத்தேயு 28 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவத்தையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இயேசு உயிரோடு எழுப்பிட்டார்னு சொல்லி பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோடு கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள். பார்த்தீங்களா? அந்த காலமே லஞ்சம் கொடுக்குற பழக்கம் இருந்துச்சு. இப்போ நம்ம லஞ்சமே கொடுக்க மாட்டீங்க. கொடுக்க கேட்டால் அவனுக்கு ஐயோக்கம் பழகிட்டு போகிறான். ஏன்னா அந்த காலமே லஞ்சம் கொடுத்தான், இன்னைக்கு நேரத்தில் இல்லை. என்ன லஞ்சம் கொடுக்குற பழக்கம் அந்த காலமே இருக்குது, அது முன்னே இருக்குது, பழைய பாட்டிலே இருக்குது. பாருங்கள், நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இந்த தேசாதிபதி கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி விலை தப்பிப்போம். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு, பாருங்க வசந்த பாருங்க, வேண்டாம் சொல்லுங்க, பணத்தை என்னன்னா வாங்கி கொண்டு நாங்கள் போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு இதற்குள்ள நாள் வரைக்கும் பிரசித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு உயிரோடு என்ன செய்யல, எழும்பல, எவனும் தூக்கிப்பட சொல்லி இன்னைக்கு இவர்களோட பேசிட்டு இருக்கிறாங்களா. அதுமாதிரி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார் சொல்லி வேதத்தில் பல சாட்சிகள் இருக்குது. அதை மாத்திரம் பார்த்து முடிப்போம். வரநாட்டில் 2-3 ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுதலை பற்றி தான் இருக்கும். அதனால் அந்த மற்ற செய்திகளை அன்றைக்கி நாம் பார்க்கலாம். உயிர்த்தெழுந்ததற்கு சாட்சிகளை சில பார்த்து நம்ம முடிப்போம். வாசிங்கள். யோவான் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம், இந்த ஆங்கிலத்தில் நேரேஷன் ஆஃப் ரிசரெக்ஷன் என்று சொல்வார்கள். எப்படி இயேசு உயிரோடு எழுப்பினார் என்று இந்த அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டது. 1ஆம் வசனத்தில் யாரும் வாசிங்க. யோவான் 20:1 வாசிங்க. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க. அல்லேலூயா. சுகந்த வர்க்கப்படும்படியாக இந்த இடத்துல மரியாதை சொல்லுது, சில இடத்துல மயிலான மரியாதை, மற்ற மரியாதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
கல்லறை இடத்துக்கு அதிகாரத்தோட போகிறாங்க. நம்ம போமா ராத்திரி சுடுகாட்டுக்கு போக மாட்டோங்க. ஆண்டவர் மேலே அவங்களுக்கு ஒரு அவ்வளோ அன்பு, அவ்வளோ பாசம். ஆமாம், அதிகாலையிலே எழுந்து கல்லறைக்கு போய் ஆண்டுடைய சரத்துக்கு சகோதரர்களோட போகிறார்கள். பாருங்க, அங்கே போனால் அடைத்திருந்த கல் எடுத்து கொண்டு இருக்க கண்டார்கள். நான் வசனத்தை வாசிங்க. உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பா இருந்த மற்ற சீஷரிடத்திலும் போய் கர்த்தரை கல்லிலிருந்து எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள், அவரை வைத்தடம் எங்களுக்கு தெரியவில்லை. அவங்க விறுவிறுன்னு ஓடியே போறாங்க. 2 பேரும் எங்க போறாங்க? சீசர்கிட்ட போறாங்க. அவங்க நல்லா உறங்கிட்டு கிடக்காங்க. ஆமா, சீசர்கள் எப்படி இருக்காங்க? உறங்குதாங்க. ஆமா, பெண்கள் அதிகாலையிலே எழுப்புறாங்க. நீங்க எழுப்புவீங்களா? அதிகாலையில தூங்கிட்டு போயிடும். பாருங்க, அதிகாலையிலே அவர்கள் எழுப்பி ஓடினாங்க. கந்தையில காரணம் சிலருக்கு ஓடுறாங்க. ஓடி சொன்ன உடனே 3ஆம் வசனத்தில் அப்பொழுது பேதுரும் மற்ற சீஷரும் கல்லறைக்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடுறாங்க. மற்ற சீஷன் தான் யோவான். பேதுருவும் யோவானும் உடனே கல்லைக்கு வேகமாக ஓடுறாங்க. தூக்கு வரியில் எழுப்பி ஓடுனாங்க. பாருங்க, பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடுனான். பேதுருவை பார்க்கல யாரும் துரிதமானா, யோவான் கொஞ்சம் இளவட்டம் போடுது, வேகமாக ஓடுனான். யாரை? பேதுருவை பின்னால் தள்ளிட்டு அதற்குள் குனிந்து பார்த்து சீலையில் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே விஷயல. ஆமாம், யோவான் கொஞ்சம் பயந்து அழுகுது. ஆமாம், ஏன்னா கல்லைக்குள்ள விட்டு போகாமல் தெரிஞ்சுருங்க, விருப்பம் இல்லை, பயப்படுகிறான். உள்ளே போகாமல் அவன் வெளியே நின்றுட்டான். சீலைகள் கிடக்கிறத பார்க்குறான். அடுத்த வசனம், சீமோன் பேதுரு அவருக்கு பின்னாக வந்து, இதெல்லாம் தைரியசாலி, இம்மளவு கத்த சபையை கட்டுவேன்னு சொன்னார். சீமோன் பேதுரு தைரியமாக நினைச்சுட்டு அவருக்கு வந்து வேகமாக வந்து உள்ளே போயிட்டான். ஆமாம், கல்லை உள்ளே போயிட்டான். வந்து பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலையோடு வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டார். இதாக எவிடன்ஸ். சில ஆள் மறித்து போனால் எப்படி மறித்தான், விபத்துல கொலைவுன்னு மறித்தானா, தற்கொலையை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. தடயங்கள் இருக்கும். ஆமாம், அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. அருமையானவர்களே, அதுபோல் ஆண்டவர் உயிரோடு எழுதுனதுக்கு சில எவிடன்ஸ் இருக்கிறது. என்ன எவிடன்ஸ் கேட்டீங்கன்னா, தடயங்கள்னு கேட்டால் சீலைகள் கிடக்கிறதையும். ஒரு ஆள் செத்து சுருட்டி சிலையில் சுருட்டி வச்சுருக்காங்க. சிலையெல்லாம் இருக்குது, வெறும் பணத்தை தூக்கி போவாங்க, கை போவாங்க, நாரிப்போம். அப்படிதானே? சொத பிரேதம் இருக்கும். தூக்க முடியுமா? 3 நாள் கழிச்சு தூக்க முடியாது. ஆக வேதம் சொல்லுகிறப்பாங்க, சீலைகள் கிடைக்கிறது. ஆண்டவரை அறிமத்தியவரனாகி யோசேப்பு மெல்லிய துப்பட்டியிலே சுட்டி, அது மாத்திரமல்ல, இது ஒரு ஐஸ்வர்யமானது. நம்ம பேர் என்ன? ராத்திரியிலே வந்து ஆண்டவர்கிட்ட பேசினான நிக்கோதேமு. அவன் கரிய பழம் வெள்ளைப்பழம்லாம் கொண்டு வந்து ஆண்டவர் சரத்தை நிரப்பிட்டான், சுற்றி பூசிட்டான். இவன் அறிமத்திய யோசேப்பு மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி வச்சிருக்கிறான். ஆக இந்த சேலையை ஆண்டவர் எழும்பி தனியே சுட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கிற வசனத்தை, சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலையுடன் வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுட்டி வைத்திருக்கிறதை கண்டார். அல்லேலூயா. தூக்கிட்டு போனவங்க சேலையோட தூக்கி போங்களா, வெறும் பணத்தை துணியில்லாத பணத்தை தூக்கி போனான். சேலையோட தூக்கி போவான். ஆமாம், விட்டு விட்டு அள்ளிட்டு போவான். அது பணத்தை கையில் எடுக்க மாட்டான், சேலை சுற்றி கொண்டு போவான். பாருங்கள், ஆனால் ஆண்டவர் உயிரோடு எழும்பி தன்னை சுற்றி இருந்த சேலையை அவர் அப்படியே கலத்துறார். அல்லேலூயா. அதை கலத்தி அங்கே வைக்கிறாரு. அது மாத்திரமில்லை, தலையிலே சுற்றியிருந்த சீலையை தனியாய் ஒரு இடத்துல சுருட்டி வைக்கிறார். பழைய காலத்தில் சிம்மாடன்னு சொல்லுவாங்க. இந்த காலம் யாரும் சிம்மாடம் இருந்தா தண்ணி அடிச்சுக்கே போக முடியாது. குழாயத்தில் தான் தண்ணி வந்தது. அந்த காலத்தில் கிணத்து காட்டில் போய் என்ன பல மைல்கள் போய் கிலோமீட்டர் போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க சிம்மாடை வச்சுக்கிட்டு. இப்போ போச்சுன்னா போவீங்களா? ஊரே வேண்டாம். பெங்களூருக்கு அவ்வளோ காலி பண்ணி வந்துருக்காங்க தண்ணீர். ஆமாம், இடைவெளி செழிப்பான இடம் நான் கேள்விப்பட்டேன். என் தங்கச்சி பையன் இருக்கான். அவன் சொன்னான், மாமா தண்ணியே கிடையாது மாமா, அந்த ஊரில் இருக்கிறவங்க எப்படி கடற்கரை ஓரம் தான், ஆனால் குடிக்க என்ன கிடையாதுங்க, தண்ணி கிடையாதுங்க. பார்த்து வருக்கா தண்ணி வீடு கொள்ளுக்கு வந்துடும். ரொம்ப கஷ்டமா. தசைவனே அப்படிதான் சொல்கிறான். எனக்கு ஆச்சு, நான் எல்லாம் செழிப்பான நினைச்சிட்டு இருந்தேன். குடிக்க தண்ணியே கிடைக்காதா இடைவெளியிலும் தசைவடையிலும். ரொம்ப கஷ்டப்பட்டு அதிகாரிகள் எழுதி போய் லைனில் இருந்து பிடிக்கணுமா. பாருங்கள், தனியே சுற்றி வைத்திருந்தார்கள். ஆண்டவர் ஏசி எழுப்பி சேலையை கலத்தி என்ன. ஆமாம், இந்த காலத்து பிள்ளைகளுக்கெல்லாம் சேலை தான் தெரியுமாங்க, சுடிதார் தான் தெரியும். ஆமாம், சுடிதார் தான் தெரியும், சேலை தெரியாது. என்ன சேலை தெரிஞ்சு வரணும். உங்களுக்கு சேலை தானே கட்டிட்டு அது தெரிய வாய்ப்பு இருக்குது. என்ன ஆமாம், அருமையானவர்களே, சேலையை சுற்றி அந்த மெல்லிய துப்பட்டாவை அவர் தனியே கலத்தி தலையிலே சுற்றியிருந்த சேலையை தனியே எடுத்து சுருக்கி வைக்கிறார் ஆண்டவர். நம்ம வீட்டில் காலையில் எழுப்பும் எப்படி எழுப்பிய அந்த ஆண்டில் போகிற அந்த பக்கம் தலைவன் இந்த பக்கம் வீட்டெல்லாம் உழப்பி சீரழித்து
நம்மளை போய் அடுப்பது வீட்டில் அப்படிதானே. சில பொங்கல்கள் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, ஒரு படத்தை படுத்து ஒழுங்கை சுற்றி இருக்க மாட்டாங்க, வெட்ட மடிச்சு வைக்கிறதுங்க, தலைவனே கொடுக்க முடியணுங்க, அந்த எண்ணமே நிறைய பேர் தெரியாது. அந்தந்த ஆளை பார்த்து சரி வாழை போய் தான் போடுறாங்கன்னா அந்த வீட்டைக்காரன் தெரிஞ்சவங்க நம்ம தெரிஞ்சவங்க கேவலமாக இருக்கும். இப்படி செய்யாதீங்க. ஆண்டவர் இயேசு நினச்சி கொடுங்க. காலையில் தூங்கி முடிச்ச உடனே பெட்ஷீட் எடுத்து மடித்து ஒழுங்காக செய்யுங்க. எப்படியா இருமே ஆமாம், பிள்ளைகளை படுத்த இடத்தையும் கனவு படுத்த இடத்தையும் நல்லா பெட்ஷீட்டை உதவி மடித்து வைங்க. ஆண்டவர் அப்படி தான் செஞ்சார். உயிரோடு எழும்பி தன்னை சுற்றியிருந்த சேலையை தனியாக வைக்கா, தலையிலே சுற்றியிருந்த சேலையை துணி என்ன செஞ்சாராம், சுருட்டி தலையை சுருட்டி வச்சுட்டாருங்க, பார்த்து மடித்து வச்சுட்டாரு. இதுதான் ஆண்டவர் உயிரோடு இருந்ததுக்கு முதல் எவிடன்ஸ், தடயம் இதுதான். ஆண்டவர் அவர் யாரும் என்ன செய்யல, தூக்கிட்டு போகல என்பதற்கு அடையாளமாக இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 8ஆம் வசனத்திலே முந்தி கல்லெடுத்துக்கு வந்த மற்ற சீஷன், இப்பதான் யோவானுக்கு தைரியம் வருகிறது. அப்படி உள்ளே பிரவேசித்து கண்டு என்ன செய்தான், விசுவாசித்தான். அவர் மருத்துவலிருந்து எழுதியிருக்க வேண்டும் என்கிற வேதவத்தை அவர்கள் என்ன செய்யவில்லை, அறியாடினார். 11ஆம் வசனத்தில் மரியாள் கலைஞர் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கிற குனிந்து கல்லைக்குள்ளே பார்த்தாள். ரொம்ப தைரியசாலி பாருங்க. இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்ட இடத்துல வெள்ளுடை தெரிவித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவரும் கால் மாட்டில் ஒருவரும் உட்கார்ந்து இருக்கிறதை கண்டார். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார். பாருங்க, ஆண்டவரை நீங்க காலையில தேடினா உங்களை கேட்பார், உனக்கு என்னமா வேணும்னு கேட்பார். கேட்பாரா, கேட்க மாட்டாரா? நீங்க தான் 7 மணிக்கு முடிப்பீங்க. 7 மணிக்கு முடிச்சுட்டு இயேசுவே இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் என்ன கோழி கோழி மசலாம் வச்சுட்டு நம்ம 7 மணிக்கு முடிப்போம். ரொம்ப வேலை அசதி. அறிவானவர்களே, அதிகாலையில் எழுப்பி கர்த்தரை தேடுங்க. மரியாதை அதிகாலையிலே கல்லெடுத்து போனா ஆண்டவர் மரியாதை பார்த்தார். மரியாதை ஏன் அழுகிறாய், உனக்கு என்ன வேணுமா, எதுக்காக அழுகிறாய் என்று ஆண்டவர் கேட்டார். பாருங்க, அவர் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று ஏன்னு சொன்னால் ஆண்டவருக்கு இப்பொழுது உயிர்த்தெழுதல் சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சரீரங்க? இப்போ அடையாளம் தெரியுமா? தெரியாது. ஓரளவு கண்டுபிடிக்கலாம். ஆனால் எப்படி கண்டுபிடிச்சாலும் பாருங்க, சத்தத்தை தான் கண்டுபிடிக்கிறார். 12ஆம் வசனத்தில் இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவரை தோட்டக்காரர் என்று, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டார்கள், அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்ல, நான் போய் அவரை எடுத்துள்ளேன். இயேசு அவளை இன்னைக்கு மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதரே என்று அவனுடைய சத்த நிசையிலங்க மாறவில்லை. அல்லேலூயா. ஆனுடைய சத்தத்தை கேட்கணும்னா பல்லவத்தில் போய் கேட்டுக்கலாம். ஆமாம், 2 வருஷம் முன்னால் பூமியில் இருக்கும்போது எப்படி சத்தம் போட்டாருங்கிறத, அவர் எப்படி பேசுனா, சவுண்டு எப்படி இருந்துச்சு, யார் சத்தமாக இருந்துச்சா, உங்கள் சத்தமாக இருந்துச்சா, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. அதுமாதிரி இதெல்லாம் ஆண்டவர் உயிரோடு எழுந்தினார் என்பதற்கு சாட்சியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவாக நீங்கள் பார்ப்பேன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்பதற்கு ஆமாம் நம்ம பவுல் அநேக சாட்சி சொல்லுகிற பாருங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம். அங்கே பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து எங்களுக்கெல்லாம் தரிசனமானார் என்று சொல்லுகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்தார். அல்லேலூயா. அநேக ஊழியக்காரங்க சொல்ற, நீங்க பார்த்துக்கீங்களா, ஆண்டவரை நான் பார்த்தேன், அது பொய்யா உண்மையா சொல்லுங்க, சொல்லுங்க, உண்மையா பொய்யா? உண்மைங்க. சில உண்மையில நடக்கதான் செய்யுது. இந்த ஆண்டு தரிசனமானாரா இல்லையா உயிரோடு எழுந்தது? அப்புறம் நீங்கள் அநேகர் என்ன சொல்கிறாங்க, அவன் ஆட போய் சொல்லுறான், இயேசு பார்த்துக்கிட்டாங்க, இப்படிலாம் பேசக்கூடாது. ஆண்டவர் உயிரோடு எழுப்பி மயிலமரையில் தரிசனமானார். இங்கே பாருங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நான் அடைந்தும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனம், கேபான பேதுருவுக்கும் 12 அப்போஸ்தலருக்கு செய்தாராம் தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500க்கு அதிகமான சகலுக்கு ஒரே வேளையில் என்ன செய்தாராம். அவர் இன்னைக்கு காட்சி கொடுக்க முடியுமா, முடியாதா? முடியுங்க. அது அவருடைய விருப்பங்க, அவருடைய விருப்பம். ஆமாம், தாகமாக இருக்கிற ஆண்டவர் சொன்னார்லாங்க. நம்ம இந்த வசனம் தியானிச்சிருப்பீங்களா? ஆமாம். என்ன தாகம் இருக்கு சொல்லுங்க? ஆத்மா தாகம். ஆமாம், ஆத்ம தாகம். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போகணும். ஆத்மா நீங்கள் போறீங்களா? எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தாரு, நல்ல வீடு தந்துட்டார், வேலையை தந்துட்டு சாப்பிட்டுட்டு நல்லா இருப்பேன். இப்படிதான் வேலைக்காரன் பூராவும் என்ஜாயிங் டெஸ்டினேஷன்.
ஆண்டு ஆசீர்வாதத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதனால தான் இன்னைக்கு இந்துக்களை தெரிஞ்சுருக்காங்க. அதனால அவனும் குறையா பேச கூட்டுக்காவடி செய்யலாம், இல்லை பேசலாமா, ஒன்று நீ போகணும், அதான் போகிற பண்ணி கூட்டு செய்யக்கூடாது. அவன் ஃப்ராட் வர கூட்டுக்கா ஒழிஞ்சிடலாம், இதெல்லாம் பேசாதீங்க. நீங்கள் நமக்கெல்லாம் ஆண்டு கணக்கு கொடுத்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், வேலைக்காரன் பூராவும் புறப்பட்டு போனால் தான் தேசம் சந்திக்கணும், அப்படினாலும் சந்திக்கப்படாது. சும்மா 148 கோடிக்கு மேலே மக்கள் இருக்காங்க. நம்ம இருக்கிறது 2 கோடி மக்கள் தான். நம்ம போனாலும் நம்மளை சந்திக்க முடியுமாங்க? இந்த ஊருக்குள்ளே எத்தனை சுவிசேஷம் வரணும். நம்ம இன்னைக்கு நின்றுக்கிட்டு ஜம்பம் பேசுகிறோம். சில ஊழியர்கள்லாம் தாறுமாறாக பேசுகிறாங்க. அவனுக்கு புள்ளடிக்காம குட்டடிங்க, நீ தான் போகலை, போகிறவன் எடுத்து பண்ணிட்டு போகிற, சாப்பாடு கூட நீ கேட்டுக்குவான், சாப்பிட்டு போகிறான். அதில் தான் தப்பு இருக்குது. நீ சாப்பிடலையா ரூபா வாங்கி அரசாங்கத்துக்கு சொன்னபடியே வேலை செஞ்சுட்ட. அருமையானவர்களே, தாகமாக இருக்கிற ஆத்தும தாகம் ஊழியத்துக்கு நம்ம பிள்ளைகளை அனுப்பணும், நம்ம போகணும். ஒரு ஐவாளர் நான் அந்த காலம் கேட்டீஸ்டாக வேலை பார்த்தேன் நாசிரியத்தில், தேசம் கேட்டீஸ்டா. உங்களுக்கு அந்த ஐவாளர் சொன்னால் பேர் தெரியாது, ஏன்னா சொல்லவும் கூட தேவையில்லை. வயசான இப்போ இறந்துட்டார், அவ்வளோ 2 வருஷம் ஆகிடும். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு டிசிப்ளின் கல்வி சேர்த்து வேலை பார்த்துருக்காரு. நான் கடைசி வேலை போகும்போது அவர் மேஜர் உட்காந்து மெம்பர்கிட்ட சொல்கிறாரு, ஐயா பையன் ஒழித்து போயிடா அவங்க கேட்டாங்க. மெம்பர் பாரு, ஐயா என் பையன் ஒழித்து போகக்கூடாதுயா, நான் மட்டும் பாடு இப்படி சொன்னால் உங்களையும் வளர்ந்துவாங்க. யார் தாங்க ஊழியத்துக்கு போவா? யார் ஊழியத்துக்கு போவா? நீங்களும் நானும் என் பிள்ளைகளை அனுப்பலாம். யார் ஊழியத்துக்கு போவா சொல்லுவோம்? நீங்கள் நிறைய மிஷினரிகளை பற்றி சில பெருசாக பேசுவாங்க. அந்த மிஷினரி FMBல இருந்து IMSலாம் பிள்ளைகளும் நல்லா இருக்காங்க, லண்டனில் இருக்காங்க, அமெரிக்காலேயே இல்லை. பெருமை ஐயா, உன் பிள்ளை ஒன்று மாதிரி மிஷினரி ஆகிருந்தா நீ பெருமைப்படலாம். உனக்கே பாரம் இல்லையா, அப்புறம் யாருக்கும் பாரம் வரப்போகுது? ஆத்ம பாரம் உனக்கு இருந்ததுன்னா உன் பிள்ளைகளை ஊழியத்துக்கு அனுப்பியிருப்பேன். என் பிள்ளைங்க படிக்கிறதெல்லாம் இந்தும் படிக்கலாம், முஸ்லீம் படிக்க எல்லாரும் படிக்காங்க. அது பெருசு கிடையாதுங்க. ஆமாம், விஞ்ஞானி பிள்ளைகள் ஏதாவது ஒரு கிறிஸ்தவ இருக்காரு பாருங்க, ஒரு பேர் கிடையாது. எல்லாரும் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் அவங்க எல்லாருமே கருப்பில் வருங்க. எல்லாரும் தானே வண்டி ஓடும். நம்ம பஸ்ஸில் போகணும்னா ஒரு முஸ்லீம் டிரைவர் பார்ப்பான், ஒரு இந்து கண்டக்டர் இருப்பான். போகும் போகாதா போகும். யாரும் கொண்டு விழுந்து செய்வாராங்க. உலகம் நல்ல போல இருக்கு. நம்ம தான் உலகத்தை இருக்கு, நம்ம தான் டாக்டர் ஆகணும், நம்ம தான் செய்யணும் அவசியமே கிடையாதுங்க. நம்ம வேலை யாரை நான் அனுப்புவேன், இதெல்லாம் விட்டுட்டு வேலைக்காரன் இன்னைக்கு நல்ல சம்பளம் வாங்கி நல்ல ஓரம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சும்மா வந்து நாங்கள் அங்கே போகிறேன், பிரசனத்துக்கு இங்கே போகிறேன், அது இல்லைங்க. இயேசுக்கு சொல்ல போகிறோம், அதான் மெயின். பிரசனம் பண்ணுறது லேசு. எங்களுக்கு இந்த வேலை அந்தளவுக்கு வேலை செய்யணும். அதனால் நானும் ஊராக போய் தான் ஒழிப்பு செய்யணும். இந்த வேலைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களோட அழைப்பு இது பிறகு அழைப்பு. உங்களெல்லாம் மேய்ச்சி எங்கே கொண்டு வரணும்? நான் போகிற போகிறது தெரியல. பற்றி வாங்க வாங்க போவோம், போச்சு போவோம், வாங்க வாங்க. நானும் பொண்ணு நீங்களும் பொண்ணு, அதை வச்சுக்கோங்க. என்ன இதான் எங்கே வேலை? அப்போஸ்தலர் மொழி இருக்குது, தீர்க்கதரிசன மொழி இருக்குது, சுவிசேஷ மொழி இருக்குது, என்ன போதகர் மொழி இருக்குது, வேப்பர் மொழி இருக்குது. ஊழியத்துக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்புங்க. ஆண்டவர் தான் விரும்புகிறார். ஆனால் கிறிஸ்தவ புறாவும் குண்டு சட்டிக்குள்ள அவனை குதிரை ஓட்டிக்கிட்டே இருக்கான். ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு, நான் சட்டிக்கு ஒழுங்காக போகிறேன், காணிக்க போகிறேன் அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்கேன். இது இல்லைங்க. ஆண்டவர் தாகமாகி இருக்கிறேன். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார். எல்லாரும் புறப்பட்டு போனால் அட்லீஸ்ட் நீங்கள் போனாலும் இன்னும் வர பிள்ளைகளுக்கு அவர் ஏசப்பா என் பிள்ளைய அதை நீங்கள் சொல்லி பையன் போகட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் பெற்றோர் சொல்ல வேண்டிய அந்த ஐரோடாவது சொன்னாங்க, என்ன சொன்னார், என் பிள்ளை முடிஞ்சு போக மாட்டாங்க, அது என்ன வருத்தமாக இவர் சொல்லி போகலன்னா வேற காரியம். ஆனால் அவரே ஒரு ஊழியக்காரங்க, என் பிள்ளை ஐரோடு நான் மட்டும் பாடப்போதே பிள்ளை பாடப்படான்னு என்ன பாடப்பட்டாரு? சுகமாக அந்த ஐரோடு சம்பளம் வாங்கி என்ன நல்ல ஓரம் வாழ்ந்தாரு. அது என்ன ஒரு முறையும் கிடையாது. ஏன்னா விஜயாதிக்கு வேலை, ஹைஸ்கூலில், நேஷனல் ஸ்கூலில் எல்லாம் வேலை. அதனால தாகமாக இருக்கிற கர்த்தர், ஆத்ம தாகம் இருக்கிறது. யார் ஊழியத்துக்கு போகாமல் தாகமாக இருக்கிற நல்லா யோசிப்போங்க. அருமையானவர்களே, பவுல் சொல்லிக்கிறார் பாருங்க, ஏன்னா அடக்கமடப்பட்ட கொண்டு 15 நாள் அடக்கமடப்பட்ட வீரருக்கு 3 நாள் வைத்திருந்த கேபாவுக்கு பின்பு 12 தரிசனம். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் ஏன் கேட்டீங்கன்னா யாருக்கு தரிசனம் ஆவார்? இன்னைக்கு இந்துக்களை அழைக்கிறாங்க, தரிசனமாக அழைக்கிறார். நீங்கள் தெய்வீக தரிசனம் பாருங்க, ஆண்டவர் தரிசனமாகி ஊழியத்துக்கு அழைச்சார். சங்கத்தில் செங்கற்பட்ட ஒரு ஊழியக்காரர், ஆமாம் சாட்சியில் கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. சாட்சியை நான் கேட்டுருக்கிறேன். ஆமாம், அவர் இந்து குடும்பம், அவர் இயேசுமே யாருன்னு தெரியாது, யாரும் பேசணும் கோவப்படுவாரா? அதை என்ன காதலில் சத்தம் கிடைச்சான், இயேசுதான் மெய்யான மொழி, இயேசுதான் மெய்யான மொழி சொல்லிக்கிட்டே சத்தம் கிடைச்சான் பாருங்க. ஆண்டவர் அவருக்கு தம்பி வெளிப்படுத்துகிறார்.
அவருக்கு ஒன்றுமே ஓடலை. தெருவில் நடந்து போனாலும் இயேசுவை மிகாமல் ஒளி இயேசுவை மிகாமல். ஒரு நாளைக்கு கஷ்டம்தாங்கன்னா சென்னைக்கு போயிருக்கிறாரு. சென்னையில் போய் சொந்தக்காரங்கிட்ட போய் பீச்சுக்கு போகிற வழியில் அவங்க தெருவில் ஒரு கல்யாணம் மண்டபம் இருக்குது. சரி கச்சேரி நடக்கும் போது சொல்லி உள்ளே போய் உட்காந்துருக்காரு. உட்காந்து அங்கே ஒரு கன்வென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டு வெளியே போக முடியாது. கூட்டம் நிரம்பிட்டு முன்னாடி முன்னூறு வருஷம் கச்சேரி பண்ணா பாக்ஸ்லாம் வந்து இறங்கணுன்னு கச்சேரி தான் நடக்கும்போது அவங்க நினச்சி உள்ள போய் இருந்து இல்லையா போயிட்டார். வீட்டுங்கிற பயங்கரமான பாட்டுலாம் முடிஞ்சு பசங்க கவர்மெண்ட் கடவுள் நைஸாக வெளியே போயிருக்காரு. வெளியே கூட சொன்னார், சங்கர் கத்தர் என்ன செய்கிறாரு, அழைக்கிறார். பாருங்க, நீங்கள் நானும் போகிறது இருந்துக்கிட்டு அழைக்கிறாங்க. அந்த வெக்க கூட நமக்கு இல்லையே. அவனை பார்த்து குறைய தானே நீங்கள் பேசுறீங்க. அதில் ஏமாத்துக்கார ஒழியக்கார ஒன்றும் சொல்ல மாட்டான். ஏங்க நீங்கள் போகலைங்கிற வெக்க இருக்காங்க உங்களுக்கு, புறப்பட்டு போகலைங்கிறது. நானும் போகலாங்க. செய்தவனே ஒழித்து கெடுக்காதீங்க. ஆண்டவர் யாருக்கும் தரிசனமாவார். ஓர்சிக்கு மாத்திரம் இல்லை, டிஎஸ் மாத்திரம் எல்லாருக்கும் இங்கே சொல்லப்பட்டு பாருங்க. அது பின்பு 500 பேருக்கு அதிகமான சிலருக்கு ஒரே வழியில் என்ன செய்தார், தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபு, அதன் பின்பு அப்போஸ்தலர்கள் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறகு போல எனக்கும் தரிசனம். ஏதோ ஒரு தரிசனத்தை முடிச்சுருவோமா? என்ன இன்னும் வாரங்களில் நம்ம ஒழுக்கில் விட்டு தியானிக்க போகிறோம். நீங்களாரும் போய் தண்ணி எடுக்கணும், தோசை விடணும், என்ன இறைச்சி வாங்கணும். சரி பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுதியிருக்கிறது. இதெல்லாம் சாட்சி கேட்டார். கலரை சாட்சி, அவரை சுற்றி இருந்த துணி சாட்சி, அவரை சுற்றி இருந்த சிம்மானம் ஜாஸ்தி. அவர் எல்லாருமே 500 பேருக்கு மேலே இந்த சீடர்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டு பார்த்தீங்களா. தோமாவுக்கு தரிசனமானார். சிலர் தரிசனமாகும் போது தோமாய் முதலாவது அவள் தரிசனமானார். இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுதினார். பரிசை ஒன்று சொல்லி முடிக்கிற 1 15 அதிகாரத்திற்கு கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்கள் 15 அதிகாரத்தில் 54 வாசிங்க. 1 15 54 வாசிங்க. அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கேதுவாக இது சாவாயும் தெரிந்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விளங்கப்பட்டது. மரணமே ஒரு கூரையை பாடலவே. மரணத்தின் கூறிய பாவம், பாவத்தின் மேல ஞாபகமான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால நமக்கு ஜெயம் கொடுக்கிறது. இவனுக்கு நமக்கு எது மேலே ஜெயம் கொடுக்கிறாரு? மரணத்தின் மீதும் பாதாளத்தின் மீதும் ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதாவது நாம நரகத்துக்கு என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோங்க. பயப்படாதீங்க. ஆமாம், செத்தாலும் டைரெக்டாக பரலோகம் தான். நாம டிக்கெட் மாதிரி புக் பண்ணியாச்சு. என்ன? ஆமாம், ஆண்டவர் நமக்காக மரணத்தை ருசி பார்த்து சொல்லியிருக்கீங்க. சரி வாசிங்க. எபிரேயர் 2:9 வாசிங்க. எடுத்து பக்கத்தில் இருங்க. எபிரேயர் 2:9 299 பக்கம். 299 பக்கத்தில் போதுமா? எல்லாரும் எடுத்துக்கோங்க. 299 எபிரேயர் 2:9 வாசிங்க. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்கும் மரணத்தை ருசி பார்த்தாங்க. நீங்க நானும் பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மரணத்தை நாம் ருசி பார்த்து வராத, இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. இதான் பெரிய காரியங்க. அவரு சிலுவையில் நமக்கு பாடுபட்டு மாத்திரம் இல்லைங்க. பாவி செல்ல வேண்டிய இடம் மரணம், பாதாளம். அந்த பாதாளத்தை ருசி பார்த்தார், மரணத்தை ருசி பார்த்தார். ஆனால் 2 பேரும் என்ன செஞ்சிட்டாரு? அவர் ஜெயம் எடுத்தார். பாதாளம் அடைக்க வைக்க முடிஞ்சா? மரணம் உள்ள வைக்க முடிஞ்சா? ஜெயம் எடுத்தார். அதுதான் பவுல் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய ஜெயம் கொடுக்குற நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கு பாவத்தின் மீது மரணத்தின் மீது ஜெயம் கொடுக்குறதா ரொம்ப சந்தோஷங்க. நம்ம பரலோக வாசிகளாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு மரணம் தான் நித்திய மரணம். ஆமாம், நரகம் கிடையாது, பாதாளம் கிடையாது, 2மே நமக்கு கிடையாதுங்க. அதான் உயிர்த்தலில் ஒரு பெரிய சந்தோஷம். அருமையானவர்களே, இந்த பண்டிகை நாட்களில் சந்தோஷத்தோடு நாம் பண்டிகை கொண்டாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாட்டு சொல்லி நம்முடைய காலையிலே சமர்ப்பணிப்பதமாய் அவர் எழுதிய கீதங்களும் கீர்த்தனைகள் 179 பாடலை பாடுவோம். இந்நாளில் இயேசுநாதர் உயிர்த்தார் கெம்பீரமாய். கீதங்களும் கீர்த்தனைகளும் 179 பாடல்.
சீஷர்கள் கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அவர் கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதை பானம் பண்ணுங்கள், இது பாவனை போடாமல் உங்களுக்காக சித்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுகளுடைய செய்யுங்கள் என்று திருமணம் பற்றினார். ஆண்டவர் அருமையான பாடுகளை மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேதனை கூர்ந்து முதலடைகளாக நாங்கள் அவருடைய கட்டன்படி அவர் வருகை நோக்கி நம்மளால் செய்கிறோம். அவர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிறாப்போம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிற வார்த்தை கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களை தந்த பத்தியின் திராட்சை சேர்க்கக்கூடிய பரிசுத்தாவினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்வோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவில் கூடி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாச ஒருமைப்படுவதிலே அவர்கள் எல்லாவற்றையும் வளரும் கிருபை செய்யும். அவரோடு பரிசுத்த ஐக்கியமாக இருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாக சகல மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ரட்சகனாகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவர் நமக்கு அருளப்படுத்தலை தேடியும் செல்வோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம் சித்தப்பட்டபடி செய்கிறது போல பூமியிலும் செய்கிறதாக, அங்குள்ள தெரிகிறதால் இப்பொழுதும் செலுத்தினால் முடிவது போல எங்களுக்கு பண்ணி நாமல் கர்த்தருடைய பதிலை சேர்க்கிற நாம் நம்முடைய தகுதியை நாம் உணர்வோம். நம்மை சோதித்தறிந்து இந்த பதிலை சேர வேண்டும் என்று போல் சொல்லியிருக்கிறார். நாம் எவ்வளவு குறைவுள்ளவர்கள் என்பதை நாம் சோதித்து அறிந்து பதிலை சேருவோம். இரண்டாவதாக அவருடைய சரீரம் இன்னது நிதானித்து அறிந்து அவருடைய சரீரத்தை ரத்தத்தை நிதானித்து அறியணுமா? ஏனோ தான் என்று பகுபடாதபடி தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பரிசுத்தமான சரீரம், நமக்காக பாடுபட்ட சரீரம், ரத்தம் வெளியேறப்பட்ட ரத்தம், குற்றமில்லாத ரத்தம் நமக்காக சிந்தியிருக்கிறார். நம்முடைய சரீரத்தை நிதானித்து அறிந்து பதிலை சேருங்கள். ஆண்டவர் நமக்கு இந்த பதிலை சேர இரக்கம் வரட்டும்படியாக நாம் இந்த ஜெபத்தை இரக்கத்துக்காக கொண்டாடுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, சரீரம் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுது அவர்களுக்கும் வாசமாயிருப்பதற்கு ஏற்றுகிறார். அவருடைய சரீரத்தை புசித்து இரக்கத்தை காணும்படி கிருபை செய்திருக்கிறோம். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தையும் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா?